Hi dear students, welcome to Way to Career YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணக்கூடாத 5 மேஜர் மிஸ்டேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதோட ஃபியூச்சர் அண்ட் கரியர் ஆப்ஷனை திங்க் பண்ணாம செலக்ட் பண்றது. மோஸ்ட்லி என்னுடைய ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணிட்டான், என்னுடைய ஃபேமிலில சொல்றாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிப்பீங்க. பட் அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு தான் பெரிய வருத்தத்தை தரும். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோ பாத்தீங்கன்னா இதே மாதிரி தப்ப பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பாருங்க. தென் பாத்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் காலேஜா இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பிடிக்காத கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கிறது. இது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு. இப்ப எக்ஸாம்பிள் பிஎஸ்டி, அதுல பயோடெக்னாலஜி இருக்கு, எனக்கு பிஎஸ்டி டெக்ல தான் படிக்கணும், அதனால நான் பயோடெக்னாலஜி தான் படிப்பேன் அப்படிங்கிற காரணத்துக்காக பயோடெக்னாலஜி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே, இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த காலேஜ்க்காக ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு போய் படிக்கிறது மிகப்பெரிய தப்பு. இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எந்த யூஸும் இருக்காது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கிற படிப்பு நமக்கு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போகாது. ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ இந்த மேஜர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதுமே பண்ணாதீங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஹைப்பை பார்த்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றது. கூகுள்ல இந்த கோர்ஸுக்கு இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த யூடியூப் சேனல் இந்த கோர்ஸ் டாப் 3 லிஸ்ட்ல வருது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த கோர்ஸை சூஸ் பண்றது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ஸ் அண்ட் ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்தது மாதிரி ரேங்கிங் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி போடுவாங்க. அந்த ரேங்கிங் நம்ம ஃபியூச்சருக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். சோ ஏதோ ஒரு சேனல், ஏதோ ஒரு மீடியா, ஏதோ ஒரு கூகுள் ரேட்டிங்கை பார்த்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸை படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேக்கேஜ், அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படிங்கிற எந்த விஷயம் தெரியாம ஒரு கோர்ஸ் அண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது. இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியலாவும் ஸ்ட்ரகிள் பண்ணும். தென் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி அமைதி அப்படிங்கிறதும் கெடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ அப்படிங்கிற கிளாரிட்டியோட பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து பாத்தீங்கன்னா இதுதான் மேஜரான ஒரு மிஸ்டேக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது. இன்ட்ரெஸ்ட், நம்ம ஸ்கில் பிளஸ் அந்த கோர்ஸ் நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாதது. நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும். இந்த சப்ஜெக்ட், இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் நமக்கு சூட்டபிளா இருக்குமா, ஈஸியா இருக்குமா, நம்மளால சர்வே பண்ண முடியுமா, இந்த டாபிக்ல நம்ம என்ன படிக்க போறோம், இது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா உங்களால அந்த கோர்ஸ்ல சக்சீட் ஆக முடியும். தென் இம்பார்ட்டன்டான நோட் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். எந்த கோர்ஸுமே ஒஸ்ட் கோர்ஸும் கிடையாது, எந்த கோர்ஸுமே பெஸ்ட் கோர்ஸும் கிடையாது. அந்த கோர்ஸ்ல நம்ம எப்படி சர்வே பண்றோம், நாலேஜ் எப்படி கெயின் பண்ணிக்கிறோம், காலேஜ் டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் போடுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய கரியர் அமையும். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய செலக்ஷன், உங்களுடைய சக்சஸ், எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே திங்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. யார் சொல்றதுமே கேட்காதீங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.